காதல். முதல்ல எனக்கு கொடுமா. உங்க அக்கா பண்ணின காரியத்துக்கு நம்ம எல்லாரும் விசந்துதான் சாகணும். என்ன பண்றீங்க? அவசரத்துல புத்தி கேட்டு போயிடுமா என்ன? நீங்க பண்றது சரியில்லைன்னு உங்களுக்கே தெரியல? நான் உங்களை என்னவோ ஏதோ நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி ஒரு மோசமான முடிவு எடுப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. கை கழுவுங்க. வாங்க எந்திரிச்சு. ஏமாமா இப்படி? இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறம் நாங்க சாகுறது சரி. இன்னும் கொஞ்ச நேரம் தள்ளி வந்திருந்தீங்கன்னா எங்க சாவை பார்க்க வந்த முத ஆளு நீங்க தான். நான் உங்க சாவை பார்க்க வரல, உங்க சம்மதத்தை கேட்க தான் வந்திருக்கேன். நான் கொஞ்சம் கயல் கூட பேசணும், அதுவும் உங்க சம்மதத்தோட. அதுக்கு பெர்மிஷன் தருவீங்களா மாமா? இப்ப என்ன பண்ண போற பத்மா? இந்த விஷயத்தை நீ எப்படி ஹேண்டில் பண்ண போற? ஒரே குழப்பமா இருக்கு. குழம்புன குட்டையில தான் ஈஸியா மீன் பிடிக்க முடியுங்கிறது புத்திசாலிக்கு தெரியும். இப்ப நான் யாரு? அது உன்னை கட்டிக்கிட்ட நாள்ல இருந்தே தெரியுமே. அடுத்து இப்ப நான் என்ன பண்றது? உள்ள போய் சுகமா படுத்து தூங்கு. மீதியை நான் பாத்துக்கிறேன். ஓகே. என் அம்மா மட்டும் கொஞ்ச நாள் உயிரோட போ. இல்ல என் அப்பா சாகர வரைக்கும் இருந்திருந்தா நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்க மாட்ட கமலா. பாட்டி இடம் பேத்திக்குதான்னு அதே விதி முடிவு பண்ணிருக்கிறப்ப அத சரியா முடிச்சு வைக்கிறது தானே அந்த விதிக்கு கொடுக்கற மரியாதை. சரியா முடிச்சு போட்டு முடிச்சு வைக்கிறேன். பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுன்னு பெரியவங்க ஒண்ணு சும்மா சொல்லல. என்ன பத்மா? நடந்ததை நினைச்சா கஷ்டமா இருக்குமா? இன்னும் என்னென்ன சோதனை எல்லாம் நான் அனுபவிக்கணும்னு எழுதியிருக்கோம் எனக்கே தெரியல. பெரியவங்க சும்மா சொல்லல. பல்லு பார்த்து மாடு பொடி, குலம் பார்த்து பொண்ணு எடுன்னு. என்னதான் பேருக்கு ஜமீன்தார்னு தன்னை சொல்லிக்கிட்டாலும் அப்பா கிட்ட இருந்து வாங்கி வாழ்ந்தவர் தானே அந்த உத்தம. நீங்களும் அப்பா ஆசைப்பட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக தகுதி தராதரம் பார்க்காம அந்த வீட்டு பொண்ணு எடுக்க சம்மதிச்சிங்க. அந்த ஆளுக்கும் சம்மந்திங்கிற மரியாதை கொடுத்தீங்க. ஆனா உங்க நல்ல எண்ணம் கடைசியில இப்படி அவமானப்படுற நிலைமைக்கு போகும்னு நான் நினைச்சு பார்க்கலம்மா. என்ன குறைச்சல் என் தம்பிக்கு? இன்னைக்கும் ஜில்லாவே அவனை கண்டு அலறுது. அந்த அளவுக்கு நேர்மையான போலீஸ் ஆபீசர்னு பேர் எடுத்து வச்சிருக்கான். ஆனா இன்னைக்கு அவனை கட்டிக்க இருந்த பொண்ணு அவனை விட்டு வேற ஒருத்தன் கூட ஓடி இருக்கான்னு தெரிஞ்சா நாளைக்கு அவனை ஒருத்தராவது மதிப்பாங்களா? சொன்ன நேரத்துல கல்யாணம் மட்டும் நடக்காம போயிடுச்சுன்னா
இந்த ஜமீன யாரு மதிப்பாங்க? நீங்களே சொல்லுங்கம்மா. பெரியவங்க உங்களுக்கு நாங்க சொல்லி தெரிய வேண்டியதில்ல. நம்ம குடும்பம் இந்த கெட்ட பேரோட வாழ்றதுக்கு நீங்களே நம்ம சொந்தத்துல யாராவது ஒரு நல்ல பொண்ண என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அதுதான் இந்த ஜமீனுக்கும் என் தம்பிக்கும் நல்லது. பத்மா, நீ இந்த குடும்பத்தோட மூத்த பொண்ணுங்கிறத உன் வார்த்தையில வெளிக்காட்டிட்ட. இப்போ அம்மா நான் கேக்குறேன், எனக்காக ஒரு விஷயத்தை ஒத்துப்பியா? என்னம்மா இது பேச்சு? நீங்க சொல்லி நான் என்ன ஒத்துக்காம போக போறேன்? என்னன்னு தெளிவா சொல்லுங்கம்மா. இங்க பாரு, இந்த ஜமீனோட மானத்தை காப்பாத்துறதுக்கும் ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க மதிக்கிற மாதிரி நம்ம ஜமீன் இருக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கு. சூர்யாவோட கல்யாணம் நிச்சயிக்கப்பட்ட நேரத்துல நடக்கிறது தான். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா, பண்றேன். சொன்ன நேரத்துல சொன்னபடி இந்த கல்யாணம் நடக்கணும்னா இனி ஒரு பொண்ணை தேடி புடிச்சு கட்டி வைக்கிறத விட பேசாம தேன்மொழிய சூர்யாவுக்கு கட்டி கொடுக்க உனக்கு சம்மதமா? கயல், நடந்தது நமக்கு வேணா கஷ்டமா இருக்கலாம். ஆனா காயத்ரிக்கு அவ எடுத்த முடிவு தான் சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. அதை நினைச்சு நாம வருத்தப்படுறதுல எந்த நியாயமும் இல்ல. எங்க அப்பா எந்த ஒரு முடிவையும் அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டாரு. அவர் எடுத்த முடிவு இந்த வீட்டு பொண்ண தான் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணுங்கிறது. அப்படி அவர் ஆசைப்பட்டிருக்காருன்னா அது அர்த்தம் இல்லாம இருக்காது. மத்தவங்க பார்வைக்கு நான் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா இருக்கலாம். ஆனா காயத்ரி எடுத்த முடிவால எனக்கு எந்த ஒரு அவமானமும் இல்ல. ஒருவேளை அவ என்ன கட்டியிருந்து அதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில விருப்பப்படாத சம்பவம் ஏதாவது நடந்திருந்தாதான் அது எனக்கு அவமானமா இருந்திருக்கும். கல்யாணம் நின்னு போனதால எங்க ஜமீனோட பேருக்கோ புகழுக்கோ எந்த அவமானமும் வரப்போறதில்ல. ஏன்னா வாக்கு கொடுத்தது எங்க அப்பா. அவரோட வாக்கு நிச்சயம் நடக்காம போகாது. என் அப்பாவோட வாக்கு பழிக்கணும்னா சொன்ன நேரத்துல சொன்ன இடத்துல என் கல்யாணம் நடக்கணும். நடக்கும். அதுக்குதான் உன்கிட்ட இப்ப பேசிட்டு இருக்கேன். என்ன கயல், அமைதியா இருக்க? என்ன கட்டிக்க உனக்கு சம்மதமா? எங்க அப்பா வாக்க நாம தான் புரிஞ்சுக்காம போயிட்டோம். அவர் இந்த வீட்டு பொண்ண தான் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு நினைச்சாரே ஒழிய காயத்ரியை தான் கொண்டு வரணும்னு அவர் சொல்லல. அதனாலதான் கேக்குறேன், எங்க அப்பா வாக்கு பொய்யா போகாம இருக்கணும்னா நீ என்ன கட்டிக்க சம்மதிச்சா சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல என் கல்யாணமும் நடக்கும், எங்க அப்பா வாக்கும் காப்பாத்தப்படும். ஆனா அதுக்கு உன் சம்மதம் முக்கியம். இது ஏன் கல்யாண கயல். நான் தெளிவா இப்ப ஒரு முடிவு எடுக்கதான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மத்தவங்களை பத்தி கவலை இல்ல. என் அப்பா வாக்க காப்பாத்துறது மட்டும்தான் பெத்த மகனா எனக்கு முக்கியம். அதுக்காக தான் உன் சம்மதம் தேவை. ஏன்னா இதுல உன் வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு. நான் உன்னை கம்பல் பண்ணல கயல். யோசிச்சு ஒரு முடிவை தீர்க்கமாவும் அதே சமயம் சீக்கிரமாவும் எடு. நீ எந்த முடிவு எடுத்தாலும்
எனக்கு சம்மதம் தான். யோசி.